ஹலோ வியூவர்ஸ். தமிழ் சினிமாவில் இன்று ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து வருபவர்தான் நடிகர் சிம்பு. குழந்தை நட்சத்திரமாக நடித்து இன்று ஒரு மாபெரும் ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்து நிற்கிறார் சிம்பு. தற்பொழுது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகி இருக்கும் தக் லைஃப் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இன்னொரு பக்கம் கமல் புரொடக்ஷனிலும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். மாநாடு படம் அவருக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. அதுவரை அவருடைய மார்க்கெட் அவ்வளவுதான் என பேசிக் கொண்டிருந்த நெட்டிசன்களுக்கு பதிலாக கொடுத்த படமாக மாநாடு திரைப்படம் அமைந்தது. அந்த படத்தின் வெற்றி அடுத்தடுத்து சிம்புவை இன்னொரு உயரத்திற்கு அழைத்து சென்றது. இன்னும் ஒரு ஸ்டைலிஷான ஹீரோவாக ரசிகர்கள் மனதில் ஆழமான இடத்தை பிடித்திருக்கிறார் சிம்பு. உண்மையிலேயே கோலிவுட்டில் சிம்புவுக்கு இருக்கும் ரசிகர்களின் எண்ணிக்கை போல வேறு யாருக்கும் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே போலவே சிம்புவை ரசிக்கும் ரசிகர்கள் மாதிரி வேறு எந்த நடிகர்களுக்கும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இயக்குனர் பாண்டிராஜ் சிம்புவை பற்றி ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஏற்கனவே பாண்டிராஜுக்கும் சிம்புவுக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக இணையதளத்தில் ஒரு செய்தி உலா வருகின்றது. இது நம்மாளு என்ற படத்தை எடுத்தவர் தான் பாண்டிராஜ். அப்போது இருவருக்கும் இடையே ஏகப்பட்ட மனக்கசப்பு இருந்ததாக ஒரு செய்தி வெளியானது. ஆனால் அது உண்மை இல்லை என பாண்டிராஜ் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். சிம்புவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. படப்பிடிப்பிற்கு தாமதமாகத்தான் வருவார். ஆனால் 8 மணி நேர காட்சியை 5 மணி நேரத்தில் நடித்து முடித்து கொடுப்பவர் சிம்பு. அவ்வளவு திறமையான நடிகர், ஒரு ஸ்வீட்டான நபர். பிரச்சனை அவருடைய அம்மா அப்பா, அதாவது புரொடக்ஷன் தரப்பில் தான் எனக்கு இருந்தது. சிம்புவால் எனக்கு இதுவரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்பொழுது பார்த்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் நட்பு பாராட்டிதான் வருகிறோம். சிம்புவுக்கும் என்னை மிகவும் பிடிக்கும் என பாண்டிராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்.